ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து குழந்தைங்களுக்கு சத்தான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இது வந்து சிகப்பு அவல். இந்த சிகப்பு அவல் கூட ஆப்பிளையும் சேர்த்து ஒரு குழந்தைக்கு சத்தான டிஃபன் ரெடி பண்ணுறது எப்படின்றத பார்க்கலாம். இப்போ நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவு நான் வந்து சிகப்பு அவலை எடுத்து தனியாக கழுவி ஊற வச்சுருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இது ஆஃப் ஆப்பிளை வந்து கட் பண்ணி நான் பாயில் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதை வந்து கடாயில் சிகப்பு அவலை வந்து இப்போ கடாயில் ஊற்றி அதை வேக வைக்கிறேன். நான் ஆல்ரெடி வந்து 1/2 hour மேலே வந்து நான் ஊற வச்சுட்டேன். இப்போ நீங்கள் ஒயிட் அவல் அப்படின்னா கூட நம்ம 10 to 15 minutes அது வந்து ஊறிடும். சிகப்பு அவல் பார்த்திங்கன்னா எப்போவுமே ஹார்டாக தான் இருக்கும். சில பேர் வந்து இதை வேக வைக்கிறதுக்காக குக்கரில் கூட யூஸ் பண்ணுவாங்க. நான் வந்து குக்கர் வேணால், நான் அதிகமாகவே ஒரு 45 minutes கிட்டே நான் ஊற வச்சுட்டேன். ஸோ அதனால் நான் டேரெக்டாகவே வந்து சட்டிலேயே நான் வச்சிடுறேன். ஸோ இங்கே பாயில் ஆகிட்டுருக்கு. இப்போ வந்து அந்த தண்ணி ஊற்றணும் இல்லையா, அதில் வந்து நல்லா வத்திடுச்சு. இப்போ அடுத்தது வந்து ஒரு சின்ன கிளாஸ் பால் ஊற்றிருக்கேன். பால் வந்து உங்களுக்கு பசும்பால் தேவைன்னா பசும்பால் ஊற்றிக்கலாம், இல்லை வேறு என்ன பால் யூஸ் பண்ணுறீங்களோ அதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதுவும் வந்து நல்லா கொதிக்கட்டும். இது இப்போ பாயில் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம்ல, இந்த ஆப்பிளை வந்து இப்படி நல்லா வந்து மசிச்சு விட்டுருங்க. இப்போ இந்த அளவுக்கு வந்து மசிச்சு அதை தனியாக எடுத்து வச்சுருங்க. அதுக்கப்புறமா நம்ம அவல் வெந்ததுக்கப்புறமா இது ரெண்டுத்தையுமே நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், பால் நல்லா வந்து வத்திடுச்சு. நமக்கு இந்த பதத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து எடுத்துக்கலாம். நல்லா அவலும் வந்து நல்லா வெந்துருச்சு. இதை நம்ம இப்போ வந்து நம்ம ஆப்பிள் வச்சுருந்தோம் இல்லையா, அந்த பாத்திரத்தில் நம்ம ஆட் பண்ணிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நான் ஆப்பிளையும் அவலையும் நல்லா வந்து நம்ம கலரி விட்டு ஒரு பவுலில் நம்ம எடுத்துட்டு இதில் வந்து உங்களுக்கு நாட்டு சர்க்கரையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா பாப்பாவுக்கு நம்ம தேனையும் கலந்து நம்ம கொடுத்துக்கலாம். நான் இப்போ தேன் தான் ஊற்றுறேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவு நம்ம வந்து தேன் ஊற்றிட்டேன். எல்லாத்தையும் கலரி நல்லபடியாக வந்து நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். இன்னும் பார்த்திங்கன்னா இதில் நிறைய இம்யூனிட்டி சிஸ்டமும் அதிகமாக இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம வெயிட் லாஸுக்கு கூட பெரியவங்களுக்கும் சரி சிறியவங்களுக்கும் சரி நமக்கு வெயிட் லாஸுக்கும் இது வந்து பெனிஃபிட்டாக இருக்குது. அதுக்கப்புறம் போன் வெயிட்டு, அதுக்கப்புறம் கண்ட்ரோல் பிளட் சுகர். ஸோ இந்த மாதிரி வந்து அதிகமான வந்து வெரைட்டிஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஆப்பிளும் இதில் ஆட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதுலேயும் நீங்கள் பார்த்திங்கன்னா ஃபைபர் கண்டென்ட்லாம் அதிகமாக இருக்குது. குழந்தைங்களுக்கு வந்து எப்போவுமே பாயில் பண்ணி அந்த மாதிரி கொடுத்தா அதுவும் நல்லது. இதில் வந்து 2 பொருளுமே நமக்கு வந்து நிறைய அதிகமான பெனிஃபிட்ஸ் தான் கொடுத்துருக்கு. அதனால் நீங்கள் வந்து மாதத்தில் ஒரு 2 வாட்டியாவது குழந்தைங்களுக்கும் கொடுத்து பெரியவங்க நீங்களும் வந்து சாப்பிடுங்க. கண்டிப்பாக வந்து நமக்கு வந்து நல்ல ரிசல்ட் தான் கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.